ஆவணி மூல விழா. மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்துல 12 மாதங்களும் திருவிழா தான். அப்படி எத்தனை திருவிழா இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு மணிமகுடமா இருக்கிறது இந்த ஆவணி மூல விழா. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைலாயத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த மதுரை மண்ணுக்கு இறங்கி வந்து மதுரையினுடையதான மகாராஜாவா, ராஜாதி ராஜாவா, சோமசுந்தர பாண்டியனா செங்கோல் வாங்கி பதவியேற்கக்கூடிய விழா இந்த ஆவணி மூலத்தின் போதுதான் நடைபெறுது. இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, அடியார்களுக்கு அருள் செய்த விழாக்கள் அப்படின்னா, வந்திக்கிழவிக்காக பிட்டுக்கு மண் சுமந்ததும், மணிவாசக பெருமானுக்காக நரியை பரியாக்கியதுன்னு சொல்லி இத்தனை விழாக்களும் இந்த ஆவணி மூலத்தப்பதான் நடைபெறுது. மதுரையில 64 திருவிளையாடல்களை சொக்கநாத பெருமான் செய்திருக்கார். அந்த 64 திருவிளையாடல்கள்ல குறிப்பிட்ட திருவிளையாடல்களை மட்டும் எடுத்து 10 நாட்களும் அடியார்கள் போன்ற நமக்காக அதை நினைவூட்டுவதற்காக சுவாமி அந்த அலங்காரத்திலே வருவது இந்த விழாவினுடைய தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள்ல ஒண்ணு. மதுரையில நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா, மக்கள் கொண்டாடக்கூடிய திருவிழா, ஆவணி மூல திருவிழா, அனைத்து சிவ அடியார்களும் கொண்டாடக்கூடிய விழா. இந்த விழாவில் கலந்து கொண்டு பெருமானுடைய அருளை அனைவரும் பெறுவோம்.